நள்ளிரவு 4:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து ஏன் இவ்வளவு செலவு செய்கின்றீர்கள், ஏன் இத்தனை பேனர்கள், ஏன் இத்தனை பதாகைகள் என்று சொன்னேன். ஒரு 2000 இருக்கைகளை போடுங்கள், ஒளி விளக்குகளை அமையுங்கள், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஏற்பாடு செய்யுங்கள், காவல்துறை அனுமதிக்கிற இடத்துல கூட்டத்தை நடத்துங்க, கட்டுப்பாடா நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். இங்க தலைக்கு 500 ரூபாய் கிடையாது, குவார்டர் பாட்டில் கிடையாது, புடவை கிடையாது, ஒரே மாதிரியா மப்பளர் கிடையாது, எதுவும் கிடையாது. என் கூட வந்தா என்ன கிடைக்கும்? வழக்கு கிடைக்கும். என்ன வழக்கு? சாராயங்காசன வழக்கா, கஞ்சா வித்த வழக்கா, 6 மணல்களை கொள்ளையடித்த வழக்கா, மரங்களை வெட்டிய வழக்கா, செம்மரம் கடத்தின வழக்கா, சந்தனம் திருடன வழக்கா? இல்லை இல்லை. இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கும் உலக தமிழகத்தின் வாழ்வுரிமைக்கும் தமிழர்களின் வாழ்வுரிமைக்கும் போராட்ட களத்தை சந்திப்பதற்கான வழக்கு உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னார், நான் என் தமிழ தேசிய தலைவன் போல் ஒரு ஆயுதம் ஏந்திய விடுதலை போராட்டத்தை இந்த மண்ணில் எடுக்க முடியாது. எங்கள் மாவீரன் வீரப்பனார் போன்று ஒரு குழுக்களை வைத்துக் கொண்டு 5 மாநில போலீசுக்கு சிம்ம சொப்பனமாக எங்கள் மாவீரன் வீரப்பனை போல் என்னால் இயங்க முடியாது. தேசிய இனங்களின் சிறை கூடமாக இருக்கிறது என்று சொல்லி தனி தமிழ்நாடு ஒன்றே ஒற்றை தீர்வு என்று ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த என் அண்ணன் தமிழரசன் பாணியை நான் தேர்வு செய்ய முடியாது. 6 முறை இந்திய ஜனநாயக மாண்புகளுக்கு உட்பட்டு தேர்தலை சந்தித்து 3 முறை ஒரே தொகுதி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதியாக நான் இருக்கிறேன்.